உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ 2வது நாள் ஸ்கூல் அப்படிங்கிறது பாப்பா ரொம்பவுமே ஒரு ஆர்வத்தோடவே கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறமா விஜய் வந்துட்டு, என்னடா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கியே, நேத்திக்கெலாம் அப்பா விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு எப்படி அழுதுட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா, நான் தான் நேற்றே சொன்னேனே, என்னோட கிளாஸ் மிஸ்ஸை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. சரி சரி, உன் கிளாஸ் மிஸ் கிட்ட நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு நீ சொல்லிடுறியா அப்படிங்கிறாங்க. இப்படி திரும்பி பார்க்கும்போது காவேரி முன்னாடி போயிட்டுருக்காங்க. அப்பா அதோ எங்கள் மிஸ்ஸு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. எங்கடா அப்படின்னும் போது, அதோ அங்கே சாரீ கட்டிட்டு போகிறாங்கல்ல அப்படின்றாங்க. 2-3 பேர் அங்கே சாரீ கட்டிட்டு போகிறாங்களா, யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போதே காவேரி உள்ளவே போயிடுறாங்க. போங்கப்பா, மிஸ் உள்ளேயே போயிட்டாங்க, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பாப்பா. சரிடா, அப்போ பாப்பா நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் உள்ளே அனுப்பி வச்சுட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ பாப்பா இந்த சைடு உள்ளே போகிறதுக்கும் காவேரி அங்கே போயிட்டு ஆஃபீஸ் ரூமில் அவங்க சைன் பண்ணிட்டு வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ பின்னாடியே வந்துட்டு பாப்பா மிஸ் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாங்க. குட் மார்னிங் அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க. மிஸ் உங்களுக்கு நம்ம கிளாஸுக்கு போகிறதுக்கு வழி தெரியுமா, வேணும்னா வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஓய் என்ன, நேற்று தான் நீயும் வந்த நானும் வந்தேன், கிளாஸுக்கு போகிறதுக்கு என்ன நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ஆமாம் மிஸ், நேற்றுக்கு அப்பா கூட நான் கிளாஸுக்கு வரும்போதே எந்த வழியாக போகணும்னு சொல்லிட்டு கேட்டில் இருந்தே நான் நல்லா மெமரைஸ் பண்ணிட்டேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்படியா, வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ பாப்பா சொல்கிறாங்க, மிஸ் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், எங்கள் அப்பா கிட்ட நான் போய் சொன்னேன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் நான் ஸ்கூலுக்கு நான் இப்போ கிளம்பி வந்ததே உங்களால் தான் நான் வந்தேன்னா, அதனால் அப்பா உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஸ்கூல் பெல் அடிச்சிடுது. சரி சரி வாங்க, பெல் அடிச்சிட்டாங்க, கிளாஸுக்கு டைம் ஆகிடுச்சு, நம்ம கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே கிளாஸுக்கு போயிடுறாங்க. ஸோ கிளாஸுக்கு போனாலும் குட்டி காவேரியும் வந்துட்டு ஒரு பாண்டிங் அங்கே க்ரியேட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ சாப்பிடும்போதுமே பாப்பா தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது சரி, காவேரி போயிட்டு அங்கே பாப்பா கூட உட்காந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு 2 பேருமே ரொம்பவுமே ஒட்டிக்கிறாங்க. 2 பேருக்குமே அது ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஸோ இதே டைம் அங்கே என்ன ஆகுதுன்னா, சாரதாமா வந்துட்டு வீட்டில் இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜாமான்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் கடைங்கள்ல இந்த காயெல்லாம் வாங்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த டைம் வந்து பார்த்தா கரெக்டாக அன்பு இங்கே வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்தவர் அப்படியே வந்துட்டே இருக்கும்போது சர்ன்னு இப்படி கிராஸ் ஆயிறாரு. அப்போ அந்த கண்ணாடி வழியாக பார்க்கும்போது இது என்ன சாரதா மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை ரிவர்ஸ் வந்து பார்க்குறாரு. வண்டியை நிப்பாட்டி பார்த்தா கரெக்டாக சாரதாமா வந்துட்டு இந்த காயெல்லாம் அப்படியே செக் பண்ணி ஒவ்வொன்றா வாங்கிட்டு இருக்காங்க. விலை என்னன்னு கேட்டு பேசிக்கிட்டே வாங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே வந்துட்டு அன்புக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன இதுங்க ஒட்டு உறவு வேணான்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த ஊருக்கு கிளம்பி வந்தால் கடைசியில் இந்த ஊரில் தான் இருக்குதுங்களா இதுங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே முறைச்சிட்டே நிற்கிறாரு. அப்போ அன்பு டக்குன்னு ராதாவை கூப்பிட்டு, ராதா அங்கே நிற்கிறது யாருன்னு பார்த்தியா அப்படிங்கிறாங்க. யாருங்க அப்படிங்கிறாங்க. அங்கே நிற்கிறது யாருன்னு நல்லா பாரு அப்படின்னோடனே நல்லா அவங்களும் பார்த்துட்டு சாரதாவா அப்படிங்கிறாங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நம்ம இருக்க ஊருக்கே வந்துட்டாங்க பார்த்தியா அப்படின்றாங்க. உடனே ஏங்க இவங்க எப்படிங்க இங்கே அப்படிங்கிறாங்க. யாருக்கு தெரியும், வா போய் பேசலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க பார்த்த மாதிரியே இருக்கட்டும், நம்ம பாட்டு கிளம்பி போகலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. ஏய் ஒரே ஊர்லேயே இருந்துட்டு விஜய் இந்த சைடு தான் சுற்றிட்டு இருக்கான், அதுங்க பாட்டுக்கு பார்த்து பேசி கடைசியில் காவேரி உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும், வா பார்த்து மிரட்டி வச்சுட்டு போகணும் அப்படின்னோடனே இப்போ 2 பேரும் இறங்கி வராங்க. ஸோ நேராக கடைக்கு அவங்க வர்றதுக்கும் சாரதாமா காயெல்லாம் வாங்கிட்டு திரும்பினோடனே இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாகுது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறமே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சந்தோஷத்தில் போயிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராதா கிட்டேயும் பேசும்போது அவங்க அப்படியே ராதா மூஞ்ச ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டே நல்லா இருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே டக்குன்னு அன்பு இருந்துட்டு, ஆமாம் நீங்கள் என்ன இந்த ஊரில் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க ஐயா, இந்த ஊரில் தான் நாங்கள் வந்திருக்கோம், காவேரிக்கு இங்கே தான் வேலை கிடச்சிருக்கு, அதனால் நேற்று தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படிங்கிறாங்க. உடனே டக்குன்னு சாரதா மறந்துட்டு, நீங்கள் எப்படி இருக்கீங்க, வீட்டில் ஐயா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ராதா வந்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது, கேட்குறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, பாப்பா நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எதுக்கு அதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அன்பு கேட்டோன்னே, என்னங்கய்யா இப்படி பேசுகிறீங்க, அவள் என் பேத்தி இல்லையா, நல்லா இருக்காளான்னு கூட கேட்கக்கூடாதா, கண்ணால் தான் காட்ட மாட்டேங்கிறீங்க, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டிங்க, நல்லா இருக்காளா இல்லையான்னு கூடவா கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டு உறவும் வேணான்னு சொல்லிட்டு தானே நாங்கள் அன்னைக்கே குழந்தைய வாங்கிட்டு அனுப்பி வச்சோம், அப்புறம் என்ன திரும்ப பாப்பா நல்லா இருக்காளான்னு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்கய்யா இப்படி பேசுகிறீங்க, இத்தனை வருஷமாக நாங்கள் வந்து உங்களை தொல்லையே பண்ணலைல்ல அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலேயும் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம், இந்த ஊரில் நீங்கள் இனிமேல் இருக்கக்கூடாது, கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. என்னங்கய்யா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, இவ்வளோ பெரிய ஊரில் நாங்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடாதா, காவேரி இருந்திருந்தோம் இப்போ தான் வேலை கிடச்சி இங்கே வந்திருக்கோம், நீங்கள் பாட்டுக்கு ஊரை காலி பண்ணிட்டு போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா கேட்குறாங்க.
உடனே ராதா இருந்துட்டு, இங்கே பாருங்க, இந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு இருந்துட்டு போகணும். சும்மா நாங்கள் இந்த ஊரில் தான் இருக்கோம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எங்கே இருக்கோம் ஏது இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த 6000 வேலைலாம் வச்சுக்க கூடாது. குழந்தைய பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாசத்தை பொழிஞ்சிக்கிட்டு வந்து ஒட்டிக்கணும்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க. சாரதாமாக்கு அப்படியே ஒரு மாதிரியே ஆகுது. அப்படியே அவங்க நின்றுட்டு இருக்கும்போது சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு காரில் ஏறி அவங்க போயிடுறாங்க. அது அப்படியே ஒரு மாதிரியே இருக்கு. மாப்பிள்ளையும் இல்லை, அந்த குழந்தை தனியாக இருந்து இது பண்ணுது. நம்ம காவேரி உயிரோடு இருந்தும் கடைசியில் குழந்தை கூட சேர முடியாமல் இருக்கு. நல்லா இருக்கான்னு கேட்டால் கூட அப்படி பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, என்ன ஜென்மங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கண்ணு கலங்கிக்கிட்டே நிற்கிறாங்க. ஸோ இப்போ கடைக்காரர் இருந்துட்டு, என்னம்மா ஜாமான் அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. அவ்வளோதாங்க அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவர் காசு சொல்கிறாரு. இவங்க 500 ரூபாயை கொடுத்துட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. ஏம்மா நில்லுமா, என்னம்மா மீதி காசு வாங்காமல் போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கையில் காசை கொடுக்குறாங்க. அவங்க அப்படியே ஒரு மாதிரி மனசே இல்லாமல் அந்த காசையும் கையில் வாங்கி வச்சுட்டு அப்படியே அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது காவேரியோட அந்த குழந்தை பிறந்தது, அப்புறம் விஜய் கூட அவங்க இருந்தது எல்லா ஞாபகமும் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் விஜய் வந்து இப்படி இருந்தது, விஜய் தம்பி இப்படி இறந்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படியே நினச்சிக்கிட்டே ஒரு மாதிரி அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. திடீர்னு வந்து பார்த்தா சர்ன்னு வந்துட்டு சாரதாம்மா முன்னாடியே வந்துட்டு ஒரு கார் வந்து நிற்குது. ஸோ முன்னாடி வந்து பிரேக்கை போட்டு நின்ன உடனே அப்படியே சாரதாம்மா பயந்தே போயிடுறாங்க. டக்குன்னு முன்னாடி வந்து நின்ன உடனே இவங்க கண்ணா பின்னு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஏய், கண்ணை எங்கடா வச்சுட்டு வந்து வண்டி ஓட்டுறீங்க, ரோட்டில் ஒழுங்காக வண்டி ஓட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இப்படி நிமிந்து பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா அது விஜயை பார்த்த உடனே இவங்களுக்கு அப்படியே ஆடி போயிடுது. டக்குன்னு வந்துட்டு தம்பி அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு அத்தை நீங்கள் எங்கே இங்கே அப்படிங்கிறாங்க. உடனே தம்பி நீங்கள் நல்லா இருக்கீங்களா தம்பி அப்படிங்கிறாங்க. என்னத்தை இப்படி கேட்குறீங்க, இந்த 5 வருஷமாக உங்களுக்கு எத்தனை வாட்டி நான் ஃபோன் பண்ணுறது, என் நம்பரை வந்துட்டு நீங்கள் எல்லாமே நம்பரை மாற்றிட்டீங்கல்ல, நான் ஃபோன் பண்ணுவேன்னு தெரிஞ்சுமே எதுக்கு அந்த நம்பரை மாற்றினீங்க, எப்படி நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறது, நீங்கள் மட்டுமா மாற்றினீங்க, சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே நம்பரை மாற்றிட்டு கடைசியில் என்னையும் என் குழந்தைய அனாதையை விட்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசும்போது சாரதாமாக்கு ஒன்றுமே புரியல. விஜய் தம்பி உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னத்தை நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க, சரி வாங்க நீங்கள் காரில் ஏறுங்க முதல்ல அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. என்ன இருக்கட்டும், வாங்க முதல்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காரில் ஏற்றி உட்கார வச்சுட்டு நேராக ஒரு ஜூஸ் ஷாப்புக்கு போய் நிப்பாட்டுறாரு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. தம்பி எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னத்தை நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், அப்படியே ஏதோ பேயை பார்த்த மாதிரியே இருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் எப்படிப்பா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. என்னத்தை உங்கள் முன்னாடி தானே இருக்கேன், ஏன் நல்லா இருக்கியான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. தம்பி சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, இல்லை தம்பி நீங்கள் அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டீங்கன்னு சொன்னாங்களே அப்படிங்கிறாங்க. இறந்து போயிட்டேன்னு சொன்னேனா, யார் சொன்னாங்க உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா வீட்டில் எல்லாரும் அப்படி தான் உங்களை சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. வீட்டிலனா யாரை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா வேண்டாம் ஒன்றும் இல்லை விடுங்க அப்படிங்கிறாங்க. அத்தை திரும்பவும் நீங்கள் எதையோ மறைக்கிறீங்க, என்ன சொன்னாங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி அப்போ உங்களுக்கு செயற்கை சுவாசம் கொடுத்துருந்ததாகவும் நீங்கள் அதை எடுத்துட்டா நீங்கள் இறந்து போயிடுவீங்கன்னு சொல்லி தான்ப்பா எங்களை வந்து அனுப்பி வச்சாங்க குழந்தைய வாங்கிக்கிட்டு அப்படிங்கிறாங்க. அத்தை என்ன சொல்லிட்டுருக்கீங்க, யார் இப்படி பண்ணது அப்படிங்கிறாங்க. வேணாம் தம்பி விடுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் இதை கேட்டால் வீட்டில் போய் சண்டை கிட்ட போட போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் விடுங்க தம்பி, நீங்கள் எப்படி இங்கே இந்த ஊரில் தான் இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை நாங்கள் இந்த ஊரில் தான் இருக்கோம். ஆமாம் நீங்கள் எப்படி இங்கே, நீங்களும் இந்த ஊரில் தான் இருக்கீங்களா, கொடைக்கானல் வீடு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. கொடைக்கானலில் கங்கா இருக்காப்பா குமரன் கூட அப்படிங்கிறாங்க. ஓ சரி சரி, நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னோடனே, இங்கே தான்ப்பா இருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு, இது காவேரியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்னத்த அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. என்னமோ என்கிட்ட சொன்னாத்த, என்னை விட்டு போயிடாத அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் என்கிட்ட சொல்லிட்டு கடைசியில் என்னையும் குழந்தையும் தவிக்க விட்டு அவள் போயிட்டால அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாரு. தம்பி என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, காவேரி இல்லாத இந்த 5 வருஷமும் நான் மனுஷனாகவே வாழலத்த, பேருக்கு தான் நான் சுற்றிட்டு இருக்கேன், ஆனால் பாப்பாக்காக நான் இருந்துகிட்ருக்கேன், ஆனால் காவேரி இல்லாமல் நான் ஒரு பொணமாக தான் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. புரியுது தம்பி அப்படிங்கிறாங்க. அப்புறம் சாரதாமா டக்குன்னு தம்பி குழந்தை எப்படி இருக்கா அப்படிங்கிறாங்க. ஓ அவளுக்கு என்ன, அவள் அப்படியே காவேரி மாதிரி, காவேரி அழகாக இருக்கா அப்படிங்கிறாங்க. காவேரி அழகாக இருக்காளா, என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஓ உங்களுக்கு தெரியாதுல்ல அத்தை, நான் பாப்பாக்கும் காவேரின்னு தான் பேரை வச்சுட்டேன், காவேரின்னு தான் கூப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா தம்பி, சரி சரி அப்படின்ட்டு, தம்பி ஃபோட்டோ இருந்தால் காட்டுங்களேன் அப்படிங்கிறாங்க. டக்குன்னு ஃபோனில் இருந்து எல்லா ஃபோட்டோவையும் காட்டுறாரு. பார்க்கும்போது சாரதாமாக்கா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உடனே தம்பி இந்த ஃபோட்டோவை அப்படியே எனக்கு அனுப்பி வைக்கிறீங்களாப்பா அப்படிங்கிறாங்க. என்னத்தை நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, ஃபோட்டோவை அனுப்ப சொல்கிறீங்க, நீங்கள் வாங்க கிளம்புங்க வீட்டுக்கு போகலாம், அவள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்கூல் விட்டு வந்துடுவா, நம்ம வீட்டுக்கே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகிறாளா தம்பி அப்படின்னோடனே, ஆமாத்த யூகேஜி படிக்கிறா, இங்கே தான் அந்த கேவிகே ஸ்கூலில் தான் படிக்கிறா அப்படின்னோடனே, தம்பி அந்த ஸ்கூல்லையா அப்படிங்கிறாங்க. ஏன் உங்களுக்கு அந்த ஸ்கூலில் தெரியுமா அப்படின்றாங்க. ஆமாம் தம்பி தெரியும், நேற்று தான் அங்கே அப்படின்னு திரும்பவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னத்தை நீங்கள் எது சொல்ல வந்தாலும் கான்னு ஆரம்பிச்சுட்டு விடுறீங்க, காவேரி பற்றி ஏதோ சொல்ல வரீங்க போல் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே
சொல்லாமல் விட்டுடுறாங்க. சரி வாங்க கிளம்புங்க, பாப்பா அப்படியே ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு அப்படி நீங்களும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் ஃபோட்டோ மட்டும் எனக்கு அனுப்பி விடுங்களேன் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவர் இப்போ இருக்க நம்பரையும் வாங்கிக்கிட்டு ஃபோட்டோ எல்லாமே அனுப்பி வச்சுட்டு சரி இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னோடனே இங்கே தான் தம்பி பக்கத்தில் அப்படின்னோடனே சரி வாங்க நானே வீட்டில் கொண்டு வந்து விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் யோசிக்கிறாங்க, ஏன்னா காவேரி இந்த டைம் ஸ்கூல் விட்டு வர டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தம்பி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. என்னத்தை இப்படியே என்னை வந்துட்டு என்னையும் பாப்பாவே அனாதையாக விட்டுறணுன்னு நீங்கள் முடிவெடுத்துட்டிங்களா? நீங்களாவது எங்கள் கூட இருந்திருக்கணும்ல காவேரி தான் எங்களை விட்டு போயிட்டா, நீங்களாவது இருந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப விஜய் காவேரி விட்டு போயிட்டான்னு சொல்லும்போது அப்போ இப்படி கிளம்பி வந்தது தான் தம்பி சொல்லுது போல இருக்கு, இந்த பழசு மறந்தது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லாமல் அவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சாரதாம்மா நினைக்கிறாங்களே தவிர காவேரி இறந்து போயிட்டதா இவங்க சொல்லியிருக்க விஷயம் இன்னும் இவங்களுக்கு தெரியவே இல்லை. சரி வாங்கத்த நான் வீட்டில் அப்படியே விட்டுறேன் அப்படின்னும் போது இல்லை தம்பி பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் போங்க, பாப்பாவுக்கு இன்னும் ஸ்கூல் விடுற டைம் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க தம்பி அப்படிங்கிறாங்க. என்னத்த உங்கள் பேத்தியை பார்க்கணுன்னு உனக்கு ஆசை இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆசையாக தான் இருக்குது அப்படிங்கும்போது சரி வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக ஸ்கூல் வாசலில் போய் நிற்கிறாங்க. அங்கே நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தா கரெக்டாக பாப்பா ஓடி வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே சாரதாம்மாக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. டக்குன்னு போயிட்டு அப்படியே பார்த்துட்டே தூக்க போகிறாங்க. அப்பா இவங்க யார் அப்படிங்கிறாங்க. உன் பாட்டிடா அப்படின்னும் போது பாட்டியா இத்தனை வருஷம் எங்கே போனாங்க, நான் இவங்களை பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறாங்க. பாட்டி ஊருக்கு போயிருந்தாங்க, இப்போ தான் பாப்பா பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லும்போது அப்படியே தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தா கரெக்டாக காவேரி அங்கே தூரத்துலேருந்து வரதை வந்து சாரதாம்மா பார்த்துடுறாங்க. சரிங்க தம்பி இன்னொரு நாள் பார்க்கலாம், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. என்னத்தை கிளம்புறேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க, வீடு எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறீங்க, நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படியே எங்களை விட்டுறலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தா காவேரி அங்கே தூரத்துலேருந்து வந்துட்டே இருக்காங்க. எங்கே சாரதாம்மாவை பார்த்துருவாங்களோ, பார்த்துட்டு நேராக வந்துட்டாங்கன்னா எல்லாமே குழப்பி போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டே இருக்காங்க. இல்லை பரவாயில்ல தம்பி இருக்கட்டும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கி முத்தம் மட்டும் கொடுத்துட்டு இவங்க விறுவிறுன்னு வெளியே வந்துடுறாங்க. ஸோ காவேரியும் அங்கேருந்து வந்துட்டு இவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க. காவேரி தனியாக அந்த சைடு வந்துடுறாங்க. இப்போவும் விஜய் வந்து காவேரியை பார்க்கவே இல்லை. ஸோ காவேரி நேராக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தா சாரதாம்மா உட்காந்து ஃபோட்டோவில் வந்துட்டு அந்த ஃபோனில் வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு காவேரி அன்னைக்கு ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா என்னடி இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை மறைச்சி வச்சுட்டு கேட்குறாங்க. இன்றைக்கி நல்லா போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்குமே குட்டி பாப்பா கூட என்னென்னலாம் அவங்க பேசுனாங்க அப்படிங்கிறத வந்துட்டு திரும்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது இவளோட குழந்தைய தூக்கி கொஞ்சம் சொன்னால் இவ யார் பெத்த பிள்ளையோ இப்படி கொஞ்சிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு காவேரி என்ன பண்ணிடுறாங்க, அம்மா இங்கே வாயேன், நான் அந்த பாப்பாவை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன், நீயும் பாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அடி காட்டு அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த ஃபோட்டோ வந்து காவேரி காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே சாரதாம்மாக்கு அப்படி நடுங்கி போயிடுது. ஏன்னா விஜய் அனுப்பி வச்ச ஃபோட்டோவும் இப்போ காவேரி எடுத்து வச்சுருக்க ஃபோட்டோ ஒரே பாப்பா அப்படிங்கும்போது அவங்களுக்கு அப்படியே நடுங்கி போயிடுது. அப்படியே மனசுக்குள்ளாரே நினைக்கிறாங்க, இது யார் பெற்ற குழந்தையோ இல்லடி, உன் குழந்தை தான், அதனால தான் வந்துட்டு ஏதோ பூர்வ ஜென்ம பந்தத்தில் உங்ககிட்ட ஒட்டிக்கிச்சுன்னு நீயே உன் வாயில் சொல்லியிருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக சாமிக்கிட்ட போயிட்டு அவங்க நன்றி சொல்கிறாங்க. எப்படியோ இந்த குழந்தை மூலமாவது 2 பேரும் ஒன்று சேரணும், இவளுக்கு இந்த பழைய ஞாபகம்லாம் திரும்ப வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சாமிக்கிட்ட அவங்க வேண்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக விஜய் வந்துட்டு சாரதாம்மாவை கண்டுபிடிச்சிட்டாலும் இன்னும் அன்பு வந்துட்டு மிரட்டி வச்சுட்டு போயிருக்காரு, நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.